வணக்கம். இது ஆம் ஆத்மி கட்சியின் தமிழன் குரல் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். காரணம் எதுக்குன்னா, சாமானியர்களுக்காக போராடுகின்ற ஒரே கட்சி ஆம் ஆத்மி கட்சி. எங்களுடைய காணொளிகளை நீங்கள் உடனடியாக காணுவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் அது மேலும் மிகவும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? E20, அதாவது எத்தனால் 20. நிறைய பேருக்கு எத்தனாலே புரிய மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, பெட்ரோல் ஏதோ கலக்கிறாங்கப்பா, அதனால் என்னப்பா ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி சிறிய விளக்கம் தான். இதை நான் ரொம்ப எளிமையாக இதை நாங்கள் சொல்கிறோம், சாமானிய மக்களுக்கு புரிகின்ற வகையில். அதாவது என்னென்னா, எத்தனாலுங்கிறது ஒரு சாராயம் தான். அது எப்படின்னா, சாராயமும் செய்யலாம், ஸ்பிரிட்டும் செய்யலாம், நகைப்பாலிஸும் செய்யலாம். அப்புறம் மருத்துவமனைகளுக்கு பயன்படுகிற சானிடைசர்களான லைசால், அப்புறம் நிறைய ரா மெட்டீரியல்ஸு, அப்புறம் இந்த கை கழுவுற சானிடைசர், இது மாதிரி நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு அது ஒரு ரா மெட்டீரியல். அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, கரும்பு ஆலைகளில் இருந்தும், அப்புறம் உணவு தானியங்களான அரிசி, கோதுமை போன்ற தானியங்களிலிருந்தும் கிடைக்கும். என்னடா எதுக்காக இதை இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாகி எந்த ஆட்சியும் கொண்டு வராத நடைமுறையை பிஜேபி கொண்டு வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பிஜேபி நாட்டு மக்கள் எப்போது நல்லது பண்ணுமா? ஒருபோதும் நல்லது பண்ணாது. நல்லது பண்ணாத ஒரு கட்சி எதுனா பிஜேபி தான். அவங்களுக்கு யாரையுமே பிடிக்காது. நல்லது யாரையும் செய்யலாம், அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்கள அழிச்சிட்டு தான் மறுவேளை பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி எத்தனால ஏன் கொண்டு வருதுன்னா, பொருளாதார சரிவு, வரலாறு காணாத பொருளாதார சரிவு. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடையும் போது அமெரிக்கா டாலர் இந்தியா கிட்டத்தட்ட ஒன்றா இருந்துச்சுங்க. மோசமாக, அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்காக பணம் வாங்கினாங்க. நேரு காலத்திலேயோ மன்மோகன் சிங் காலத்திலேயோ வாங்கி ஓரளவு கடன் இருந்துச்சு. மன்மோகன் சிங் அவர் ஆட்சி விட்டு போகும்போது வெறும் $50 $52 இருந்த அமெரிக்கா டாலருடைய இன்றைக்கு ரூபாயோட நிகர மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $97. அதாவது நம்ம $97 கொடுத்தாதான் ஒரு அமெரிக்கா டாலரை நீங்கள் விலைக்கு வாங்க முடியும். இதனால் என்ன தெரியுமா ஆகுது? நான் என்ன காரணம், எத்தனாலுக்கும் அமெரிக்கா டாலருக்கு என்ன சம்பந்தம்னா, நீங்கள் போய் இங்கே போகிறீங்க, இப்போ $10 கொடுத்து பிளாட்ஃபார்ம் கடையில் நீங்கள் இட்லி சாப்பிட்றலாம். ஆனால் $10 கொடுத்து ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் இட்லி சாப்பிட முடியாது. காரணம், உங்களோட பொருளாதார வளர்ச்சி அவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ அமெரிக்காவில் $10 ஏற்றுறான்னு வைங்க ஒரு பேரலுக்கு. இந்தியாவில் எவ்வளோ தெரியுமா அதுக்கு? அங்கே வெறும் $10. ஆனால் இங்கே $100. $100 எப்படி அவங்க க்ரூடாயில் வாங்கி நமக்கு அது பெட்ரோலை மாற்றி கொடுக்க முடியும்? ஒருபோதும் தர முடியாது. அப்போ என்ன பண்ண, அப்போ மக்களுக்கு பெட்ரோல் கொடுத்தாகணும், ஏதாச்சும் எரிபொருள் கொடுத்தாகணும். மக்கள் இருக்கிறான் சாவறான். ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு வேண்டிய எரிபொருள் கொடுக்குன்றதுக்காக இவங்களோட கண்டுபிடிப்பான ஒரு நடைமுறை தான் எத்தனால். இந்த எத்தனால் என்ன ஆகும்னா, வண்டி கொஞ்ச நாள் தான் ஓடும். அதுக்கப்புறம் தன்னால் கிராமத்து பாஷையில் சொல்லப்போனால் குடங்கி போயிடும். நீங்கள் அதை சரி பண்ணவே முடியாது, தேஞ்சு போயிடும். எல்லாமே தேஞ்சு போயிடும். கிளச்சி பிளேட்டு தேஞ்சால் மாற்றிக்கலாம், உள்ளே இருக்கிற இன்ஜின்லாம் தேஞ்சு போனால் எப்படி மாற்ற முடியும்? அதனால் என்ன பண்ண முடியும்? சாமானியர்களுடைய சிறு சேமிப்பு எல்லாம் காலியாகிடும். 15 வருஷம் ஓடுற வண்டி ஒரு 3 வருஷத்தில் காணாமல் போயிட்டால் என்ன கதியாகும்? அதே கதை தான். என்ன பண்ண முடியும்? இப்போ எத்தனை முதல்ல 10% 10% கலக்கிறோம் பெட்ரோலுக்கு அப்படின்னு. இப்போ 20% ஆகிப்போச்சு. அப்படியே 20% 50% ஆகும். காரணம் எதுக்கு? நான் இவங்க கையில் பெட்ரோல் வாங்குறது கையில் காசு கிடையாது. உன் காசை மதிக்க மாட்டான். இந்திய ரூபாய்க்கு தூர கொண்டு போடாங்கிற அமெரிக்காவில். அப்புறம் எங்கேருந்து ஒரு பெட்ரோல் வாங்குவார்? என்ன செய்கிறாரு? இருக்கிற இது இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற அரிசியும் கோதுமையும் போட்டு நீங்கள் எத்தனை நாள் ஆக்கிட்டீங்கன்னா உணவு பஞ்சம் வந்துடும். அது ஒரு பெரிய தலைவலி இருக்குது. அதை பற்றி இவங்க கவலைப்படல. இன்னொரு 2 வருஷம் தான் இருக்குது இவங்க ஆட்சி. 2 வருஷத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஜெயிக்க போகிறது. இந்த 2 வருஷம் எந்த பிரச்சனையும் நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ பெரிய மோசடியை இந்த பாஜக அரசு செய்ய போகுது மக்களுக்கு எதிராக. இது 50%, 20%, அப்புறம் 50%, 100% எத்தனை நாளோட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. பாஜக அது ஆளுங்கட்சி, அது பேசாது. இந்த காங்கிரஸுக்கு அறிவு எங்கே போச்சு? அதுவும் பேசாது. திமுக, அண்ணா திமுக, இவங்க மாநில கட்சி தாவேக்கா வாயை திறக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு என்ன இருக்குது? ரிஷா பற்றி பேசுறதுக்கு தான் திமுகவுக்கு நேரம் இருக்குது.
ஸ்டாலினை கிண்டல் பண்றது தாவேக்காவுக்கு நேரம் இருக்கு. அவங்க எப்படி மக்கள் பிரச்சனை பேசுவாங்க? ஒருபோதும் பேச மாட்டாங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சி பேசும். நீ எத்தனை நாளை கொண்டு வரியா? விடாது, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது. இன்னொரு இது இருக்கு, இன்னொரு மிகப்பெரிய சுச்சமம் இருக்கு இதுல. இது அரசியல் தொலைநோக்கு பார்வைங்கிறதோட சாமானிய மக்களை எப்படி அழிப்பது என்று பிஜேபி எடுத்த ஒரு தொலைநோக்கு பார்வை. என்ன ஆகும்? எத்தனை நாள் போட்டு போட்டு எல்லா வண்டியும் காலி ஆகிடும். அவன் வண்டியை வாங்கி டியூ கட்டி நாசமாக கீழே போயிடுவான். போயிட்டா ஏழைகள் அதிகமாகி விடுவார்கள். ஆனால் இவன் நல்ல இவன் வசதியானவனா இருக்கான்ல. இப்போ வந்து எத்தனால் போட்ட பெட்ரோல் வந்து 100 ரூபானா, ஒரிஜினல் பெட்ரோல் அது எவ்வளோ 150 ரூபா 200 ரூபா விற்கும். அந்த 200 ரூபா கொடுத்து அவன் வாங்கி அவன் வண்டியை சேவ் பண்ணிக்குவான். ஆனால் இவனால் பண்ண முடியாது. என்ன பண்ணார் கெஜ்ரிவால்? சரிப்பா நீ எத்தனை நாள் யூஸ் பண்ணு, கார் கம்பெனிக்காரன் எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லட்டும். எத்தனை நாள் போட்டால் காருக்கு எதுவும் ஆகாது, பைக்குக்கு எதுவும் ஆகும் சொல்லட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் எப்படிங்க கொடுப்பா? யோ, பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறது தான் வண்டி கார் கொடுத்தோம். ஆனால் ஓய்ச்சது கண்டத்துக்கு ஊற்றி ஓட்டி வாகனத்தை காலி பண்ணா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கார் கம்பெனிக்காரனும் பைக் கம்பெனிக்காரனும். ஆனால் இதை இவரெல்லாம் கேட்க மாட்டார். யார் ஓப்பனாக சொல்கிறாருங்க. ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் நேரடியாக சொல்கிறாரு, எத்தனை நாள் தான் இருக்கு, உனக்கு வேணுமா காசு கொடுத்து ஒரிஜினல் பெட்ரோல் வாங்கிக்கோ. அதாவது அரசாங்கமே கலக்க சொல்லுது. அதாவது அரசாங்கமே வந்து கலப்படம் செய்ய சொல்லுது. கலப்படம் செய்ய சொன்னாலும் பரவாயில்ல, அரசாங்கமே கலப்படம் பண்ணி சாமானிய மக்களுக்கு இந்த எரிபொருளை கொடுக்குது. இதனால என்ன ஆகும்? நாட்டோட பொருளாதாரம் நலிஞ்சு சாமானிய மக்கள் நாசமா போயிடுவாங்க. அதுதான் நடக்குமே, வேற எதுவும் நடக்காது. இங்க யாருக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க. அவன் வேலையை அவன் பார்ப்பான். கவலைப்படுற ஒரே ஒரு கட்சி எதுனா வந்து அது சாமானிய மக்கள் கட்சியான ஆம் ஆத்மி கட்சி. கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி. அவர் வந்து இந்தியாவோட ஃபெடரல் காஸ்ட்ரோ மாதிரி. அவர் எப்படியாச்சும் ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இது மாதிரி இந்த ஏமாத்து வேலைகளை செய்யும் இந்த பிஜேபி அடியோடு ஒழிக்க வேண்டும். எத்தனை 20 வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அது பெட்ரோல் கிடையாது. அந்த எரிபொருள் வண்டி ஊத்துறதில்ல, நம்ம மேலே ஊற்றி கொளுத்துறதுக்காக வரக்கூடிய ஒரு எரிபொருள் தான் இந்த E20 எத்தனால் 20. தயவு கூர்ந்து இந்த சாமானிய மக்கள் அனைவரும் அணி திரண்டு இந்த கொடுமைக்கார பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும். என்னமோ ஏத்ரா நமக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த பெட்ரோலை போட்டு போகணும் தயவுசெய்து நினைக்காதீங்க. எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் எதிர்த்து நின்னாதான். இப்போ சமீபத்தில் நடந்த மாணவர் போராட்டம் கூட ஒரு சாட்சி. அதுதான். சாதாரண மாணவர் வெறும் ஒரு 10% மாணவர்கள் போராடினதுக்கே அரசாங்கம் ஆடி போய் மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணார. 70% சாமானிய மக்கள் இருக்கிற நம்ம நாட்டில் இந்த சாமானிய மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம நினச்சது நடக்கும். நினச்சது நடக்கிறது அரசாங்கம். மக்களுக்கு தர வேண்டியது, கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இவங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா எத்தனை பெட்ரோல் கொடுன்னு? நாங்கள் விலை குறைச்சி கொடுன்னு கேட்டோமா? நீ ஏன் இஷ்டத்துக்கு ஒரு பெட்ரோல் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ போட்டு ஓட்டுறாம நான் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு பாடுபட்டு வாங்கின வண்டிக்கு நீ கொடுக்குற எண்ணெயை ஊற்றி அதை நாசம் பண்ணி அது வந்து நடுத்தரில் நிற்கணும். நாங்களும் நடுத்தரில் நிற்கணுமா? பாஜக அரசு நிச்சயமாக சாமானிய மக்களுக்கு நல்லதை செய்யாது. எனவே சாமானிய மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஆம் ஆத்மி கட்சியை ஆதரித்து வரும் தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சிக்கு தொடப்பம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து நல்ல நிர்வாகிகளை, நல்ல நிர்வாகத்தை, நல்ல அரசை தமிழகத்திலும் மத்தியிலும் உருவாக்க இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.